ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அர்ச்சனா சப்போர்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ. பிகாஸ் இது வந்து எங்கள் ஊர் ஸ்பெஷல் எபிசோட் தான் நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து வெக்கேஷனுக்காக இந்தியா வந்திருக்கோம். எங்கள் வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த அரநெல்லிக்காய் தான். மேலே பார்க்குறீங்கள, இந்த அரநெல்லிக்காய் வச்சு அம்மா வந்து ஊறுகாய் பண்ணுவாங்க, அப்புறம் ஜாம் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் அதை வச்சு ஒரு கிரேவி கூட பண்ணுவாங்க. எல்லாமே டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து பறித்து இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரொம்ப டேஸ்டியான ஒரு ஜாம் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலில் தண்ணி ஆட் பண்ணி அது சூடானதுக்கப்புறம் நம்ம அந்த நெல்லிக்காயெலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸில் இந்த மாதிரி நல்லா பாயில் ஆகிடும், ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தா. ஸோ இந்த வாட்டரை வந்து ட்ரைன் பண்ணி நம்ம வேறு எதுக்காவது குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. அண்ட் இது ட்ரைன் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து கையிலே மேஷ் பண்ணிடலாம். அந்த மேஷ் பண்ணால் கண்டிப்பாக அந்த சீடெல்லாம் ஈஸியாக எடுத்துடலாம். இந்த அளவுக்கு அது பாயில் ஆகிருக்கணும். மேஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் ஆக்கிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து இப்போது நம்ம வந்து வெல்லம் தான் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து அச்சு வெல்லம் சொல்லுவாங்கள்ல, அந்த வெல்லம். இது வந்து எவ்வளோ நெல்லிக்காய் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக அந்த வெல்லம் எடுக்கணும். எடுத்துகிட்டு இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் ஸ்வீட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சால்ட், ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணலாம். நீங்கள் பனவெல்லம் கிடச்சா கூட யூஸ் பண்ணலாம், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து அந்த ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிலாம் கிடையாது, இந்த வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சால் போதும். இதில் வந்து அந்த வெல்லம்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த கிரைண்ட் பண்ண பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த வெல்லத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த பேஸ்ட்டை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். நம்ம கேசரி பவுடர் ஆட் பண்ணால் கொஞ்சம் கலர் பார்க்குறதுக்கு ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும். ஸ்டார் கூஸ்பெரிஸ் இல்லைன்னா கண்ட்ரி கூஸ்பெரிஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த நெல்லிக்காவை. இது வந்து அவ்வளோ ஸ்பெஷல். கண்டிப்பாக கிட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி டேங்கி டேஸ்ட் இருக்கும். அதுவும் ஜாமில் மிக்ஸ் பண்ணும் போது கண்டிப்பாக அந்த ஸ்வீட் அண்ட் சோர் டேஸ்ட் இருக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம வந்து ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சப்பாத்தி கூடவோ இல்லைன்னா ப்ரெட்டில் ஜாம் அப்ளை பண்ணுற மாதிரி டோஸ்ட் பண்ணும்போது அந்த மாதிரி கூட கொடுக்கலாம்.
கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நெல்லிக்காயோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து பசங்களுக்கும் கிடைக்கணுன்னா இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. வெரி ஹை இன் விட்டமின்ஸ் அண்ட் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுல நான் ஆக்சுவலி சொல்லி தான் தெரியணும்னு இல்லை இந்த நெல்லிக்காயில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு. ஸோ கண்டிப்பாக கிட்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஃபுட்டு தான் இந்த நெல்லிக்காய். அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ரெட் டோஸ்ட், சப்பாத்தி இதிலெல்லாம் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா திக் ஆகிற வரைக்கும் நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுதான் ஃபைனல் கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை பார்க்குறதுக்கே ரொம்ப அப்பீலிங்காக இருக்குது. கண்டிப்பாக கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஜாம் மாதிரி டெக்ஸ்சரில் பார்க்கும்போது. Now let's invite our little guest. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.